இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டிருக்க விரிசல் இந்திய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய அடியா இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இந்தியா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம அமெரிக்காட்டு இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்படி அமெரிக்கா ஸ்டாப் பண்ணா இந்தியா எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும், அதற்கு மாற்று வழி இந்தியா நிறைய வச்சிருக்காங்களா இல்லையா, அது எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கேர்ள் டெவல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான விஷயத்த அமெரிக்கா நம்ம மேல விதிச்சாங்க. அதுவும் பர்டிகுலரா 50% டாக்ஸ் விதிச்சாங்க. அதனால இந்தியா 2025 ஜனவரி மாசம் இங்கிருந்து நம்முடைய பிரதமர் யுஎஸ் போயிருந்தாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருந்தாங்க. அதுவும் சரியா சொல்லணும்னா 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 இந்தியாவுக்கு கொடுக்க ஆஃபர் தெரிவிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அதனுடைய ஆஃபர் இப்பொழுது மிகப்பெரிய தடையா கிட்டத்தட்ட இந்தியா அமெரிக்காவினுடைய F-35 சுத்தமா வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முடிவு இருப்பதாக தெள்ள தெளிவா தெரியுது. அதுக்கு மாற்றா இந்தியா ரஷ்யாவினுடைய Su-57 வாங்குவதற்கு நிறைய முக்கியமான முடிவு இருப்பதாக தெள்ள தெளிவா தெரியுது. ஆக்சுவலா இந்தியாவுக்கு அது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதை தாண்டி இந்தியாட்ட நிறைய முக்கியமான போர் விமானங்கள், முக்கியமான வெப்பன்ஸ் எல்லாமே, ட்ரோன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் சரியா சொல்லணும்னா அப்பாச்சி ஹெலிகாப்டர் கிட்டத்தட்ட ஆல்ரெடி 22க்கு மேல நம்ம கிட்ட பயன்பாட்டில் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இது மெயின் பர்பஸ் என்னன்னா எதிரிகளா அழிக்கிறதுல ரொம்ப சிறப்பா செயல்படுது. அது மட்டும் இல்லாம ஹெல்ஃபயர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கெபாசிட்டி இருக்க காரணத்தினால இந்தியா இதை அளவுக்கு அதிகமா வாங்கி வச்சிருக்கோம். ஆக்சுவலா இது மட்டும் கிடையாது, சினூக் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹெலிகாப்டரையும் வாங்கி இருக்கோம். இது அதிகமான வெயிட் தூக்குறதுல ரொம்ப சிறப்பா செயல்படும். கரெக்டா சொல்லணும்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல 12க்கு மேற்பட்டவை இந்தியாவில் இப்ப அவைலபிள் இருக்கு. இதை தாண்டி P-8I அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சர்வேலன்ஸ் ட்ரோன். ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட இப்ப 12க்கு மேல நமக்கு சர்வீஸ்ல இருக்கு. அதை தாண்டி M777 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹவிட்சர் நம்ம கிட்ட இப்ப அவைலபிள் வச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட 145க்கு மேல ஆர்டர் போட்டிருக்கோம். இது கூடிய விரைவில் வரப்போகுது. இது என்னன்னா 155 mm ஒரு ஆர்டிலரி கன் பிக்ஸ் பண்ணிருக்க காரணத்தினால எதிரிகளை இதன் மூலமா அழிக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வெப்பனா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு முக்கியமான ஹெலிகாப்டர்னா சிகோஸ்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது. ஆல்ரெடி 12 இந்தியாவில் சர்வீஸ்ல இருக்கு. இதன் மூலமா எதிரிகளை அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படும். இது எல்லாத்தையும் விட C-17 அதுக்கு தாண்டி C-130 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், இந்த மாதிரி முக்கியமான ஏர்கிராஃப்டும் இந்தியாவுக்கு தேவைப்படுது. அது எல்லாத்தையுமே தாண்டி பிரிடேட்டர் ட்ரோன் ஆகட்டும், லேசர் கைடர் பாம் ஆகட்டும், MQ-9B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான ட்ரோன் ஆகட்டும், இதை ஃபர்ஸ்ட் லீஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வாங்கறதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாட்ட இவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே விட நம்ம ஏர்கிராஃப்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட்னா நம்ம தேஜஸ் MK-1A அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் F-404 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை நம்ம அவங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இது வரைக்கும் 2 டெலிவரி பண்ணிருக்காங்க. இதை தாண்டி மாசத்துக்கு 2 அப்படிங்கிற ஒரு பேர்ல தொடர்ந்து இந்தியாவுக்கு கொடுக்க ஒரு மிகப்பெரிய ஆர்வமா இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் தேஜஸ் MK2 அதற்கு HAL மற்றும் அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் 2 பேருடைய கூட்டு முயற்சியில இந்தியாவுக்கு தயாரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான முயற்சி இருக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்கள் தொடர்ந்து அமெரிக்காவை நம்பித்தான் இருக்கு. இப்ப திடீர்னு ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அபாயம் இந்தியாவுக்கு வரக்கு சாத்தியம் இருக்கு. அதை தாண்டி நம்ம ஆல்ரெடி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல ரொம்ப நாளா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய லெவல்ல கிடையாது. கடந்த 15 வருஷமா நல்ல ரிலேஷன்ஷிப்ப ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி நம்முடைய மக்கள் மனசுல ஓரளவுக்கு இடம் பிடிச்சிருந்தாங்க. பட் இப்பெல்லாம் பெரிய லெவல்ல கிடையாது. அதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியா மேல ரொம்ப அதிகமான டாக்ஸ் போற காரணத்தினால எல்லா இந்திய மக்களுக்கும் வெறுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா இது மட்டும் பிரச்சனை கிடையாது. நம்ம இவங்களை நம்பாத விட நம்முடைய ரொம்ப கால நண்பன் அப்படின்னா ரஷ்யாவை தான் சொல்றோம். கிட்டத்தட்ட 50 to 60 வருஷமா, சரியா சொல்லணும்னா சோவியத் யூனியன் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா உடஞ்சு தனியே ஒரு நாடு 50 to 60 வருஷமா ஒரே ஸ்ட்ரெயிட் நேர்கோட்ல நம்மோட சூப்பரா பயணிச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்கள் இந்தியாவுக்கு உதவி செஞ்சிருக்கு. அதை தாண்டி அவங்கனால நமக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. அந்த அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிருக்கும் போது திடீர்னு அமெரிக்காக்கார சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனாலதான் நம்ம ரஷ்யாவோட இவ்வளவு அதிகமா ஸ்ட்ரென்த்தா முன்னாடி நின்று இருக்கோம். ஆனா அமெரிக்காக்காரங்க அவங்க சொல்றதான் கேட்கணும், நாங்க சொல்றதான் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேல கட்டாயப்படுத்துறாங்க. அதெல்லாம் இதுக்கு மேல வேலைக்காகாது. இந்தியா பழைய மாதிரி இந்தியா கிடையாது. இது புதிய இந்தியா. ஆக்சுவலா இந்தியா இது எல்லாத்தையுமே எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்க? ஏன்னா நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்கள் எல்லாமே நம்ம கையில வச்சிருக்கோம்.
அப்படி வந்து திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்காவுடைய நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கோம். ஆக்சுவலா அவங்க வந்து டெக்னாலஜி நமக்கு கத்துக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பிரச்சனைனாலும் நம்மளே ரெடி பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்தியா வந்து அமெரிக்காட்ட C-17, C-130 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர்கிராஃப்ட் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த ஏர்கிராஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சப்போஸ் இப்ப இது வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது அப்படின்னா அதற்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து சுத்தமா கிடைக்காது. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கும். அதனால அதனுடைய அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு வரும். அதனால என்ன ஆகும், நம்முடைய படைகளை அதாவது ட்ரூப் மூவ்மெண்ட்ஸ் நிறைய வெப்பன்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருக்கும். இந்தியா வந்து அந்த விஷயத்தை எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தா இதற்காக நிறைய ஆல்ட்ரேஷனை இப்பவே இந்தியா முன்னாடி எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யாட்டு இருந்து IL-76 ஆகட்டும், AN-32 ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்ட் வந்து ஆல்ரெடி இந்தியாட்ட அவைலபிள் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எதிரியா கண்காணிக்கவும் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இது எல்லாத்தையும் விட C-295 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏர்பஸ் ஏர்கிராஃப்ட் இருக்கு. ஆக்சுவலா இதை வந்து இந்தியாவில தயாரிக்க போறாங்க. அதுவும் பர்டிகுலரா ஏர்பஸ் நிறுவனமும் டாடாவினுடைய கூட்டு முயற்சியிலும் அது வந்து சீக்கிரம் வந்து ரெடி ஆச்சுன்னா இந்தியாவுக்கு ஓரளவுக்கு உதவியா இருக்கும். இது எல்லாத்தையுமே விட MTA அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா இந்தியா வந்து சொந்தமா தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு மூச்சுல இறங்கி இருக்காங்க. அதுவும் சரியா சொல்லணும்னா மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். இது மட்டும் பிரச்சனை கிடையாது. P-8I அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரோன். இந்த ட்ரோன் என்ன பண்ணுனா எதிரிகளை அதுவும் பர்டிகுலரா கடல்ல நீர்மூழ்கி கப்பல்கள் சப்மரைன் எல்லாமே நிறைய இருக்கும். ஆக்சுவலா அது வந்து நீருக்குள்ள இருந்தாலும் இதன் மூலமா தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்க முடியும் வானத்துல இருந்து. அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸான சென்சார், சோனார், இல்ல முக்கியமான வெப்பன்ஸ் எல்லாமே பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஆல்ரெடி இந்தியாட்ட 12 இருக்கு. ஆனா இப்போ ஒரு 6 வந்து வாங்குறதுக்கு மறுபடியும் முயற்சி எடுத்திருந்தாங்க. பட் இப்ப இந்த பிரச்சனை காரணமா டோட்டலா நாங்க வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு மிகப்பெரிய ஷார்டேஜ் ஆகும். அதை வந்து நாம காம்பன்சேட் பண்றதுக்கு இந்தியா என்ன பண்றாங்க, டோர்னியர் DO-228 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இதாகட்டும் அல்லது HAL நிறுவனம் உருவாக்கிட்டு இருக்க C-295 MBA வேரியன்ட். ஆக்சுவலா இது ரெண்டையும் வச்சு இந்தியா வந்து சமாளிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரஷ்யாவினுடைய Tu-142, IL-38 இத ரெண்டையுமே வந்து உள்ள கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா இத கொண்டு வந்தனா அமெரிக்காவினுடைய அந்த பிரச்சனைக்கு இந்த இடத்துல ஒரு ஈஸியான வந்து சால்வா வந்து இந்தியாவுக்கு அமையும். அதே மாதிரி இந்தியாட்ட இருக்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஹெலிகாப்டர்னா அப்பாச்சி ஹெலிகாப்டர். ஆக்சுவலா இது வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலா இந்தியாவுக்கு அமையும். ஏன்னா இந்தியாவினுடைய ஃப்ரண்ட் லைனர் அப்படின்னா இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் தான் முன்னாடி போகும். அதன் மூலமா எதிரியை வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ண முடியும். பின்னாடி வந்து மத்த ஹெலிகாப்டர் எல்லாமே மத்த சைடுல இருக்கும். ஆக்சுவலா இந்த ஹெலிகாப்டர் வந்து ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம கிட்ட பிராஜன் ஹெலிகாப்டர் ஒரு 156 வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அது வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. ஒருவேளை அதை வந்து நமக்கு ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். அதை தாண்டி Mi-35 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரஷ்யாட்ட இருந்து நம்ம ஹெலிகாப்டர் வாங்கினா அதற்கு ஈக்குவல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சுவலா இதையும் வந்து இந்தியா வந்து ஒரு முக்கியமான முயற்சி எடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய வருது. இது எல்லாத்தையுமே விட சினூக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹெலிகாப்டர். ஆக்சுவலா இது வந்து அதிகமான வெயிட்டை தூக்கி போறல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படும். ஆக்சுவலா இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம அதிகமான வெயிட் இருக்கிற பொருளை மலைப்பகுதியில கொண்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு இந்தியா வந்து ஏதாவது ஆல்டர்னேட் யோசிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா Mi-26 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்ட். இது வந்து அதிக எடையை தூக்கிட்டு போகல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படும். அது மட்டும் கிடையாது, இந்தியா வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை சொந்தமா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு HAL மற்றும் DRDO-வோட சேர்ந்து ஹெவி லிப்ட் ஏர்கிராஃப்டை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இதன் மூலமா நிறைய பொருட்களை தூக்கிட்டு போறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரியே இந்தியாட்ட இருக்க இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா MH-60R ஹெலிகாப்டர். ஆக்சுவலா இது மட்டும் இல்லைன்னா இந்திய பெருங்கடல்ல நீர்மூழ்கி கப்பலை கண்காணிப்பதாகட்டும் அட்டாக் பண்றதாகட்டும் இங்கே ஒரு மிகப்பெரிய இடைவெளி இந்திய பெருங்கடலில் உருவாகும். அதை சமாளிப்பதற்காக இந்தியா நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா Camel KA-38 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஹெலிகாப்டரை இந்தியா வந்து கொண்டு வர போறாங்க. அதை தாண்டி KA-28 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஹெலிகாப்டரையும் கொண்டு வரக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது. அது மட்டும் கிடையாது, இந்தியா வந்து நேவல்ல சொந்தமா வந்து இந்த வகை வேரியன்ட்ல LCH அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லைட் காம்பேட் ஹெலிகாப்டரை இந்தியா கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க.
அது மட்டும் கிடையாது, MQ-9B அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிட்ரேட்டர் ட்ரோனை வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து இல்ல அப்படின்னா இது லாங் ரேஞ்சில் ரொம்ப தூரத்துல எதிரியை கண்காணிக்க முடியாம போயிடும். அதை வந்து சமாளிக்கிறதுக்காக இந்தியா வந்து நிறைய ஆல்டர்னேட் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ருஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஆகட்டும், அதை தாண்டி தபாஸ் BH அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இதன் மூலமா இந்தியா வந்து தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதை வந்து அமெரிக்காவினுடைய உதவி இல்லாம நம்மளால காம்பன்சேட் பண்ண முடியும். ஆக்சுவலா நான் இவ்வளவு விஷயம் பேசினேன், இது எல்லாமே அமெரிக்காவினுடைய வெப்பன்ஸ் இல்லாம இருந்தா தான் நம்முடைய நாட்டை பாதுகாக்க முடியும், அவங்களுடைய உதவி இல்லாம சமாளிக்கவும் முடியும். சப்போஸ் இப்ப நம்ம நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முக்கியமான அமெரிக்கா வெப்பன்ஸ் வச்சிருந்தாலும் அவர்களுடைய உதவி இல்லாம அதனுடைய ப்ராப்ளம் ஆச்சுன்னா மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், அப்கிரேட் பண்றதாகட்டும், அவங்களுடைய அக்சஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் இந்தியாவுக்கு இருக்க ஒரு முக்கியமான தலைவலியா பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும், இது எல்லாத்தையுமே விட ஏர்கிராப்ட்ல தான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான தேவை இருக்கு. அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் MK-1A ஆகட்டும், தேஜஸ் MK-2 ஆகட்டும், ரெண்டுமே சக்சஸ் அடையணும்னா அமெரிக்காவினுடைய உதவி இல்லாம கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. நம்ம இருக்க சிச்சுவேஷன்ல அமெரிக்காவினுடைய உதவியை இந்த இடத்தில் நாட வேண்டும். ஆக்சுவலா இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய உதவி எங்களுக்கு வேணாம், நாங்க வந்து சொந்தமாவே சமாளிச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அதாவது இதுவரைக்கும் நம்ம கிட்ட அடுத்த ஆல்டர்னேட்டிவ்னா AL-31F, AL-41F. ஆக்சுவலா இந்த AL-31F Su-30 MK போர் விமானத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா சொல்லணும்னா 250 போர் விமானத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே விட AL-41F வந்து ரஷ்யாவினுடைய Su-57 ஆகட்டும் இல்ல Su-35 ஆகட்டும், ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். AL-31Fல கிட்டத்தட்ட 122 கிலோநியூட்டன் அளவுக்கு பவர் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அதை தாண்டி AL-41Fல 142 கிலோநியூட்டன் அளவுக்கு பவர் ஜெனரேட் பண்ண முடியும். ஆக்சுவலா இப்படி இவ்வளவு அதிகமா வந்து நமக்கு தேவைக்கு அதிகமா பவர் ஜெனரேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் சுருக்கமா சொல்ல போனா F404 இன்ஜின் இருக்குல்ல, அதனுடைய வெயிட் வந்து 1400 கிலோ. ஆனா இங்க AL-31F ஆகட்டும், AL-41F ஆகட்டும் கிட்டத்தட்ட 1500 கிலோ எடை ஜாஸ்தியா இருக்கு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா இங்க ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தேவைப்படுது. அதுவும் பர்டிகுலரா இங்க ஹாட் ஏர் போறதாகட்டும், இதை தாண்டி ஃபியூல் வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி ஆகட்டும், இந்த AL-31F வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த F404 அப்படிங்கிற ஒரு இன்ஜினுடைய ஸ்பேஸ் அப்படிங்கிறது குறைவா இருக்கு. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்த இன்ஜினை கொண்டு வந்து வைக்கிறது ஒண்ணுதான், புதுசா ஒரு போர் விமானத்தை தயாரிக்கிறது ஒண்ணுதான். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை செய்யற மாதிரி இருக்கும், காசு வந்து அதிகமா உள்ள போற மாதிரி இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கான டைம் அப்படிங்கிறது இப்ப இருந்து இன்னொரு 1 to 6 வருஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா தான் புதுசா ஒரு போர் விமானத்தை இந்த வகை வேரியன்ட்ல உருவாக்க முடியும். அது சாதாரண காரியம் கிடையாது இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல. இதை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கிட்ட ஓன் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஒன்னு வச்சிருக்கோமே, அதுவும் சரியா சொல்லணும்னா காவிரி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். ஆக்சுவலா காவிரி இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட அது லைஃப் வந்து முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருந்தாலும் அது ஆஃப்டர் பர்னர்ல பெரிய லெவல்ல சக்சஸ் கிடையாது. ஆஃப்டர் பர்னர் இல்ல, அதுல வந்து பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணா அந்த இன்ஜின் வந்து முக்கியமான இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கிடையாது. அதனால இந்தியா வந்து காவிரி இன்ஜினை சரியான முறையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருந்தா அப்படின்னா இன்னைக்கு நம்ம F404 இன்ஜினுக்கு பதிலா காவிரி இன்ஜின் மூலமா தேஜஸ் MK-1A உருவாக்கி இருப்போம், தேஜஸ் MK-2 உருவாக்கி இருப்போம். ஆனா இன்னைக்கு நடந்தது எல்லாமே தலைகளா இருக்கு. இன்னைக்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இந்தியா மாட்டிருக்காங்க அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இதனுடைய பிரச்சனை வந்து கூடிய விரைவில் தீர்க்கப்பட்டு 2 பேரும் சரியான முறையில் சென்னாதான் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல நம்ம சமாளிக்க முடியும். என்னதான் வந்து நம்ம அமெரிக்காவை எதிர்த்து நின்னாலும் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்கள் உள்ள போயிட்டு தான் இருக்கு. அதை சமாளிக்கணும், இந்தியாவை பாதுகாக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரு சரியான தீர்வா இருக்கும் அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.